அடுத்த ஒரு வாழ்த்துரை உஸ்தாஸ் அவர்களை வாழ்த்துவதற்காக வேண்டி பிரஸ்மாவின் தேசிய தலைவர் மற்றும் MMYCயின் ஆலோசகர் டாக்டர் ஹாஜி ஜவஹர் அலி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி. அல்ஹம்துலில்லாஹ். இன்று நமது டாக்டர் உஸ்தாத் ஹஃபீஸ் இப்ராஹிம் அவர்களுக்கு பாராட்டில் வச்சுக்கிறோம். இதெல்லாம் எனக்குலாம் ஒரு பெரிய பெருமை. இன்னொன்று என்னடா இங்கே அலிமாஜூவில் வாரந்தோறும் தலாக்கி தருணம் கிளாஸுக்கு அவங்களும் கலந்துக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கும். அதோட நம்ம மிஸ்ஜித் இந்தியாவுக்கு வர போகும்போது மந்திரி அகமா டாக்டர் உஸ்தியா நாயம் ஒரு சொல்ல உஸ்தா தொழுவை சாப்பிட நினைக்கின்னு அப்புறம் ஃபோன் போட்டு ரொம்ப பெருமையாக சொன்னார். இந்தியா முஸ்லீம் பச்சா இந்தியா மாஷா அல்லாஹ் மச்சா ஒரு ஆறாப்புன்னு சொன்னார். அதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப சந்தோஷமான காரியம். இப்போ நம்ம இந்த கிடைச்ச வாய்ப்பில் எனக்கு என்னடா இப்போ உஸ்தாதுமார்களோட பிரச்சனை காலங்காலமாக உஸ்தாதுக்கு இந்த நம்ம டாக்டர் இஷாம் இந்த இஷ்யூவை நம்ம முன்னாள் பிரதமர் தூன் எம்டிஏ நேராக கொண்டு போய் பேசியிருக்காங்க மத்திய இந்தியா இமாமோட இஷ்யூ காண்டி. ஆனால் அப்பயும் ஒரு தீர்வு கிடைக்கல. இது வரைக்கும் எல்லோரும் ஒரு என்ன தான் பண்ணணுன்னு ஒரு இக்கட்டான சூழல் இருக்கிறோம். உஸ்தாதுகள்லாம் கண்டிப்பாக நம்ம கண்ணியமாக வச்சுக்கிறேன்னு. ஏன்னா அவன் இந்த இதெல்லாம் வச்சு தான் நம்ம பிள்ளையெல்லாம் இந்த அளவுக்கு நல்ல சில தாய் தந்தையெல்லாம் கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் இந்த இது என்ன ஓதுறவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க மாற்றம். ஆனால் இப்போ நம்ம பிள்ளையெல்லாம் மாஷா அல்லாஹ் மட்ராஸால் ஓதுற பிள்ளைய சரி இந்த அஜ்ரீன்லாம் நம்ம கம்பத்தில் ஓதுன அந்த எம்எம்எஸ்சில் பிள்ளையெல்லாம் அந்த அளவுக்கு மார்க்கத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ என்னென்ன இஷ்யூ இருக்குன்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, இப்போ சமீபத்தில் உள்ள ஏற்கனவே பாஸ் தங்குமான் கொடுப்பாங்க உஸ்தாதுக்கு பிஆர்ஏக்கேன்னு சொல்லுவாங்க. பாஸ் லவத்தன் இத்திசாஸ் பிள்ளை அந்த காலத்தில் இங்கே அரசாங்க ஸ்கூல்லே படிக்கலாம். சென்ற 7-8 வருஷமாக அதையும் நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் பாஸ் தங்குமான்னு நிப்பாட்டாங்க. வாய்ப்பு இருக்கக்கூடாது, பிள்ளை இருக்கக்கூடாது. அப்புறம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. போன மாதமாக திரும்பி அந்த இஷ்யூ திரும்பி பாஸ் தங்குமான்னு கொடுக்க மாட்டோம். நான் ரொம்ப துவா செய்வேன். சொல்ல நம்ம டத்த உயிரா ஒரு நாள் செனட்டராக ஏன்னா நம்ம பள்ளி பண்ணாமல் நம்ம வாழ்றதுக்கு யாருமே இல்லை. ஒரு காலகட்டத்தில் டத்த சாஹிப்ராஹிம் இருந்தார் கிமாவோட தலைவராக. அது சில இஷ்யூலாம் கொண்டு போனாங்க. இந்த ஏற்கனவே இந்த ஐபிடிஎஸ் பிள்ளைய படிக்க முடியாத மாறாக கிடைக்காது. அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாரும் சொல்லலாம். என்னோட பெரிய ஒரு கனவு நம்மளுக்குன்னு தனியாக நம்ம இந்த உஸ்தாதோட இஷ்யூ நீங்கள் உஸ்தாதெலாம் என்ன பாடுபடுறான்னு தெரில. ஆனால் எந்த நேரத்தில் அந்த தாய்ப்பாவம் அடிக்கும்னு தெரியாது. திடீர்னு இருந்துக்கிட்டு பிள்ளையரோட திடீர்னு அனுப்பி வைக்க சொல்லுவாங்க. இங்கே இருந்துக்கிட்டு பிள்ளைய படிக்க வைக்காமலாம் பெரிய கொடுமை. இப்போ இந்த அகதின்னு வச்சுக்கிறோம்ல, யுஎன்எஸ்சிஆரில் இருக்கேன், கனடாவுக்கு அனுப்புகிறாங்க, இங்கேருந்து யுஎன்லேருந்து அனுப்புகிறாங்கல்ல. முக்கியமாக அந்த நாட்டில் போய் கண்டிப்பாக படிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்களுக்கு பெருமைட்டு இருக்குதா இல்லையா அதை தவிர்த்த வேலை. ஆனால் இதை எடுத்து சொல்லணும்னு அரசாங்கத்துக்கு. இதுக்கெலாம் எல்லோரும் துவா செய்யுங்க. சீதையை அல்ஹம்துலில்லாஹ் பிஹெச்டி முடிச்சுட்டாங்க. மற்ற உஸ்தாத்மார்கள் சொல்லலாம் இது மாதிரி சாதிக்கணும். இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய பெருமை. உஸ்தாதோட நம்ம குரலை கேட்டாலும் சத்தமாக சொன்ன மாதிரி நம்ம ஏகேஎம்மில் தொழுவசன்னு சொன்னாங்க. அங்கே மட்டும் அங்கே இந்தியாவில் வர போகும்போது சொல்ல போகும்போது ஒரு மினிஸ்டராக சொல்ல போகும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்புறம் டாக்டர் வாஜியம் கேட்டார், அவர் எங்கே ஓதுனாருன்னு கேட்டார். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு குரல் கம்பீரமாக இருந்துச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. சொல்லலாம் சிராஜ் அண்ணா இதுக்குள்ள மஞ்சள்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணதுக்கு நம்ம டாக்டர் ஜமாரூல் நம்ம அற்புதமான தேவான் நம்ம மஜ்லிஸ் இருக்கிற நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணது நன்றிக்குரிய ஒரே ஒன்று கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா